அந்த சட்டத்தினுடைய பிரிவு 10A உட்பிரிவு இந்த கொடிய சட்டத்தை எதிர்த்து இதே மதுரையில் ஜார்ஜ் ஜோசப் என்பவர் முதலாவது அந்த தர்ம யுத்தத்தை தொடங்கி வைத்தார். அதை அந்த போராட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு நடத்தியவர் பசும்பொன் தேவர் திருமகன். இந்த ரேகை சட்டத்தை எதிர்த்து போராடுகிற பொழுதுதான் அவர் சொன்னார், இந்த கொடும் துன்பத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய தன் சமூகத்து வீர வாலிபர்களை பார்த்து சொன்னார், அடக்குமுறைக்கு அஞ்சாது வாருங்கள், ரேகை புரட்டுவதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று ரேகை கொடுக்காதீர்கள் என்றார். சீறி இழந்தார்கள் இத்தென்னாட்டிலே. அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சீறி இழந்தார்கள். துப்பாக்கிகளால் மிரட்ட முடியாது என்பதை அந்த சரித்திரம் அன்றைக்கே நிரூபித்து காட்டியிருக்கிறது. பெருங்காநல்லூரில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து தேவர் திருமகனாருடைய ஆணைக்கு இணங்க களத்திலே குதித்த வாலிபர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டிலே சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் 11 பேர். மீண்டும் துப்பாக்கி சூடு 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 14 பேர் தங்கள் உயிர்களை தந்தார்கள், ரத்தம் சிந்தினார்கள். தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில், இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்.